இந்த மான்சூன்ல மண்டையை பொழக்கிற அளவுக்கு வெயில் அடிக்குது. தமிழ்நாடு சைடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம் மக்களே, லைஃப் எபிசோட் 24. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். வந்ததுமே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு டீயை போட்டு அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் நானும் விமலும் இன்னைக்கு சாப்பிட கிளம்பிட்டோம். மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி என் பக்கத்துல இருக்கிற இந்த கடையை நான் எப்படி மறந்தேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்துட்டு அவங்க கிட்ட லொகேஷன் வாங்கிட்டு நானும் விமலும் இன்னைக்கு வந்து ஆட்டோ பிடிச்சி இந்த கடைக்கு வந்துட்டோம். இந்த சென்னை ஹவுஸ்ல திண்டுக்கல் பிரியாணி சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்க 2 பேருமே வந்தோம். இங்க ஒரு சிக்கனோட பேரு வந்தது, அதை கேளுங்க. காஜு சிக்கனா வந்து காஜில் இருக்கவங்க சாப்பிட்ற சிக்கன். இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க பேர்ல நிறைய சிக்கன் அங்கே இருந்தது. அது எதுவுமே நாங்கள் வாங்கல, ஏன்னா அதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி போச்சு. சரி ஓகே, நம்ம வந்தது பிரியாணி சாப்பிடன்னு சொல்லி பிரியாணி மட்டும் ஒன்று ஆர்டர் பண்ணோம். ஒரு முட்டையை 2ஆ கட் பண்ணி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி கொண்டு வந்தாங்க. நம்ம ஊர் பிரியாணியே சாப்பிட முடியல, காஞ்சு போயிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கடைக்கு வந்து சாப்பிடலாம். ஏன்னா டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆஃபீஸ் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு தடபுடலான விருந்து. சுட சுட சாதம், சூடான பொட்டேட்டோ ஃப்ரை, கொஞ்சமாக பருப்பு குழம்பு, இது எல்லாத்தையுமே பண்ணி சூப்பராக வந்து இன்னைக்கு ஒரு நைட்டுக்கு டின்னர் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்தையுமே ஒரே ஆளாக பண்ணது நம்ம தினேஷ் தான். அப்புறம் இன்னைக்கு மணிமாறனுக்கும் முத்துக்கும் கேரம் போர்டில் 1 vs 1. நீங்கள் யாராவது விளையாடுறதா இருந்தால் ஆன்லைன்லேயே விளையாடுவானுங்க, அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்கும். அதனால் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நீங்கள் சந்தோஷமாக இருக்க மக்களே, நல்லதே நடக்கும். அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.